யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? நாம் முதற் பிறந்தவர் பற்றி பேச வேண்டுமென்றால் யாக்கோபின் 12 குமாரர்களைப் பற்றி பேச வேண்டும். எனவே யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தனர். மேலும் 4 வெவ்வேறு முதற் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? 4 வெவ்வேறு முதற் பிறந்தவர்கள். முதலில் நாம் 3 முதற் பிறந்தவர்களைப் பற்றி அறிந்திருக்கிறோம், இல்லையா? 3 வகையான முதற் பிறந்தவர்கள். முதலாவது சரீர பிரகாரமான முதற் பிறந்தவர். சரீர பிரகாரமான முதற் பிறந்தவர் யாக்கோபுக்கு பிறந்த முதற்பிறந்த பிள்ளை ரூபன். இருப்பினும் அவன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியான பில்காளோடே சயனித்ததினால் முதற் பிறந்தவனாகிய தன்னுடைய உரிமையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தான். நீங்கள் ஆதியாகமம் 35:22 ஐ பார்த்தால், ஆதியாகமம் 35:22 இஸ்ரவேல் அத்தேசத்தில் குடியிருக்கும்போது ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். எனவே ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோடே சயனித்தான் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. மேலும் ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனம் 3-4 ஆதியாகமம் 49:3-4 ரூபனே, நீ என் முதற் பிறந்தவன், என் சத்துவமும் என் பலத்தின் ஆரம்பமுமானவன். மேன்மைக்குரிய மகத்துவமும் வல்லமைக்குரிய மகத்துவமும் உனக்குண்டு. நீ தண்ணீரைப் போல வேகமாய் உயர்ந்தவன். ஆனாலும் உன் தகப்பனுடைய படுக்கையின் மேல் ஏறினபடியால் மேன்மை அடைய மாட்டாய். என் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாயே, அதன் மேல் ஏறினானே. எனவே இதற்காக என்ன நடந்தது? ரூபன் சரீர பிரகாரமான முதற் பிறந்தவன் தன் உரிமையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தான். எனவே ரூபன் சரீர பிரகாரமாக முதற் பிறந்தவன், ஆனால் தன் ஆசீர்வாதத்தை இழந்தான். அடுத்து வம்சாவளி முதற் பிறந்தவர். வம்சாவளி முதற் பிறந்தவர். முதற் பிறந்தவனாகிய ரூபன் முதற் பிறந்தவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தன் தகுதியை இழந்ததால் அது ஒருவிதமாக இரண்டாவது குமாரனுக்கு சென்றது. யாக்கோபின் இரண்டாவது குமாரன் சிமியோன். இருப்பினும் சிமியோனும் லேவியும். மூன்றாவது குமாரன் லேவி, இரண்டாவது குமாரன் சிமியோன். சகோதரி தீனாள் தவறாக நடத்தப்பட்ட போது சீகேமின் மக்கள் மேல் பழிவாங்க விருத்த சேதனம் என்ற தேவனுடைய பரிசுத்த சடங்கையோ ஆராதனையையோ பயன்படுத்தினார்கள். எனவே மனித பழிவாங்கலை செய்ய அவர்கள் இந்த பரிசுத்த சடங்கையோ தேவனுடைய அமைப்பையோ, சரியா, தேவனுடைய செயலையோ பயன்படுத்தினார்கள். நாம் ஆதியாகமம் அதிகாரம் 34 வசனம் 24-27 ஐ பார்த்தால், ஆதியாகமம் 34:24-27 அவருடைய பட்டணத்தின் வாசல் வழியாய் புறப்பட்ட யாவரும் ஆமோருக்கும் அவன் குமாரனாகிய சீகேமுக்கும் செவி கொடுத்து பட்டணத்தின் வாசல் வழியாய் புறப்பட்ட சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் செய்தார்கள். 3ஆம் நாளிலே அவர்கள் நோவா இருந்த சமயத்தில் யாக்கோபின் குமாரரில் தீனாளின் சகோதரராகிய சிமியோனும் லேவியும் தங்கள் பட்டயங்களை எடுத்து கவனமாய் பட்டணத்தின் மேல் வந்து ஆண்மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள். பட்டயத்தின் கருக்கினால் ஆமோரையும் அவன் குமாரனாகிய சீகேமையும் கொன்று சீகேமின் வீட்டிலிருந்து தீனாளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு போனார்கள். யாக்கோபின் குமாரர் காயம்பட்டவர்கள் மேல் வந்து தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்தினது நிமித்தம் பட்டணத்தை கொள்ளையிட்டார்கள். எனவே சிமியோனும் லேவியும் இந்த பாவத்தைச் செய்தார்கள். மேலும் யாக்கோபின் கடைசி விருப்பத்தின்படி ஆதியாகமம் 49:5-7 ஆதியாகமம் 49:5-7 சிமியோனும் லேவியும் சகோதரர். அவர்களுடைய ஆயுதங்கள் அக்கிரமத்தின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்கள் இரகசிய ஆலோசனைக்குள்ளே நுழையாதிருப்பாயாக. என் மகிமையே, அவர்கள் கூட்டத்தோடே சேராதிருப்பாயாக. அவர்கள் தங்கள் கோபத்தினால் மனுஷரைக் கொன்றார்கள். தங்கள் மனம் போனபடியெல்லாம் எருதுகளின் கால் நரம்புகளை துண்டித்தார்கள். அவர்களுடைய கோபம் கடுமை என்பதினால் சபிக்கப்பட்டது. அவர்கள் உக்கிரம் கொடூரம் என்பதினால் சபிக்கப்பட்டது. அவர்களை யாக்கோபிலே பகுத்து இஸ்ரவேலிலே சிதறடிப்பேன். எனவே இந்த சம்பவத்தின் மூலம் சிமியோனும் லேவியும் முதற் பிறந்தவனின் உரிமையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தார்கள். அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தினார்கள். அதனால் முதற் பிறந்தவனின் ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவர்களாக ஆனார்கள். எனவே
இந்த உரிமையும் ஆசீர்வாதமும் யாக்கோபின் 4வது குமாரனுக்கு, அதாவது யூதாவுக்கு சென்றது. யூதா முதற் பிறந்தவனாக ஆனான். மேலும் வம்சாவளி யூதாவின் வழியில் பதிவு செய்யப்பட்டது. யூதாவின் வழி. யூதாவை பற்றி ஆதியாகமம் 49:8-10. ஆதியாகமம் 49:8-10. யூதாவே, உன்னுடைய சகோதரர் உன்னை புகழ்வார்கள். உன் கை உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய குமாரர் உன்னை வணங்குவார்கள். யூதா பாலசிங்கம், என் குமாரனே, நீ இரையைப் பற்றி ஏறிப்போனாய். சிங்கம் போலும் பெண் சிங்கம் போலும் மண்டிப்படுத்தான். அவனை எழுப்பத்தக்கவன் யார்? ஷைலோ வரும் வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு நீங்குவதும் இல்லை. ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். எனவே யாக்கோபின் கடைசி விருப்பத்தில் யூதா சகோதரர்களை விட போற்றப்பட்டான். சகோதரர்களை விட. மேலும் அதன் விளைவாக யூதாவின் வம்சாவளியிலிருந்து ராஜாக்கள், தாவீதின் குடும்பம், இராஜ குடும்பம், அவர்கள் யூதாவின் சந்ததியினராக வந்தார்கள். மேலும் இயேசு கிறிஸ்து யூதாவின் வம்சாவளியிலிருந்து வந்தார். மத்தேயு 1:1-3. மத்தேயு 1:1-3. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவனுடைய சகோதரர்களையும் பெற்றான். எனவே ரூபன் முதற் பிறந்தவனாக இருந்த போதிலும், சிமியோனும் லேவியும் 2வது மற்றும் 3வது குமாரர்களாக இருந்த போதிலும், இந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவர்களாக தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள் என்று நாம் அறிவோம். எனவே இறுதியாக 4வது குமாரனாகிய யூதா இந்த வம்சாவளியை சுதந்திரிக்கவும், மாற்றவும் மற்றும் தொடரவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அதனால் அது இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்படலாம். அடுத்து ஆவிக்குரிய முதற் பிறந்தவர். ஆவிக்குரிய முதற் பிறந்தவர். எனவே சரீர பிரகாரமான முதற் பிறந்தவன் ரூபன் மற்றும் வம்சாவளி முதற் பிறந்தவன் யூதா. மேலும் ஒரு ஆவிக்குரிய முதற் பிறந்தவர் இருக்கிறார். நாம் மேலே பார்த்தபடி யூதா வம்சாவளி முதற் பிறந்தவனாக மாறுவது நியாயமானது. மேலும் இயேசுவின் வம்சாவளி அவன் வழியே பாய்ந்தது. மேலும் அவருடைய சந்ததியிலிருந்து மிகப்பெரிய ராஜாவாகிய தாவீது வந்தான். மேலும் ராஜாக்களின் ராஜாவாகிய இயேசுவும் வந்தார். இருப்பினும் ரூபன் வீழ்ச்சியடைந்த பிறகு, ரூபன் விழுந்த பிறகு தேவன் யோசேப்பை முதற் பிறந்தவனாக தேர்ந்தெடுத்தார். இந்த இரகசியமான செயல் 1 நாளாகமம் 5:1 மற்றும் 2 நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. 1 நாளாகமம் 5:1 மற்றும் 2. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதற் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர். அவன் முதற் பிறந்தவனாயிருந்தும் தன் தகப்பனுடைய படுக்கையை தீட்டுப்படுத்தின்படியால் அவனுடைய முதற்பிறப்புரிமை இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் வம்ச வரலாறு முதற்பிறப்புரிமையின்படியே எழுதப்படவில்லை. யூதா தன் சகோதரரிலே பலத்திருந்தான். தலைவன் அவன் வம்சத்தில் தோன்றினான். ஆனாலும் முதற்பிறப்புரிமை யோசேப்பினுடையதாயிருந்தது. எனவே தேவன் இந்த வேதத்தின் மூலம் யூதா இந்த வம்சாவளியை பெறுவது, சுதந்தரிப்பது மற்றும் தொடர்வது சரியானது மற்றும் நியாயமானது என்று விளக்கினார். நீதியுள்ள வம்சாவளி, மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சாவளி. அதனால் அது இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்படும். இருப்பினும் ரூபனின் வீழ்ச்சிக்கு பிறகு தேவன் ஏற்கனவே யோசேப்பை ஆசீர்வாதத்தை பெறுபவராக தேர்ந்தெடுத்திருந்தார். அதாவது முதற்பிறப்புரிமை இருக்க வேண்டியவர், முதற் பிறந்தவராக இருக்க வேண்டியவர். எனவே வம்சாவளி முதற் பிறந்தவர், மனித அமைப்பின்படி முதற் பிறந்தவர், சமூக அமைப்பின்படி முதற் பிறந்தவர். மேலும் அது ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இருப்பினும் ஆவிக்குரிய முதற் பிறந்தவர் என்றால், தேவனுடைய கண்களில் தேவன் இந்த குடும்பத்தில், யாக்கோபின் குடும்பத்தில் யோசேப்பை முதற் பிறந்தவனாக தேர்ந்தெடுத்தார். இந்த வசனம் யோசேப்பு ஆவிக்குரிய முதற் பிறந்தவனாக மாறுவது என்றால் என்ன, அல்லது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மேலும் விளக்கவில்லை. இருப்பினும் நாம் வேதாகமத்தை தேடினால் யோசேப்பு ஆவிக்குரிய முதற் பிறந்தவனாக இருப்பதற்கு தொடர்புடைய சில துப்புகள் இருப்பதைக் காணலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 48:5-6 பார்ப்போம். ஆதியாகமம் 48:5
5-6. இப்பொழுது நான் எகிப்துக்கு வரும் முன்னே எகிப்து தேசத்தில் உனக்கு பிறந்து உன் 2 குமாரரும் என்னுடையவர்கள். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்களாவார்கள். அவர்களுக்குப் பின் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் உன்னுடையவர்களாயிருப்பார்கள். தங்கள் சுதந்திரத்தில் தங்கள் சகோதரரின் பெயரால் அழைக்கப்படுவார்கள். எனவே யோசேப்பு ஆவிக்குரிய முதற் பிறந்தவனாக இருப்பது குறித்து யாக்கோபின் கடைசி விருப்பத்தில் யாக்கோபு ஒரு வித்தியாசமான விஷயத்தை வாக்குறுதி அளித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார், இல்லையா? யாக்கோபு சொன்னார், உன் 2 குமாரர்களான எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடைய குமாரர்களாக இருப்பார்கள். என்னுடைய குமாரர்களாக பதிவு செய்யப்படுவார்கள், ரூபனையும் சிமியோனையும் போலவே. இருப்பினும் யோசேப்பே, அடுத்த முறை உனக்கு பிறக்கும் மகன், அவர்களுக்குப் பின் உனக்கு பிறக்கும் பிள்ளை உனக்கு உரியவனாக இருப்பான். ஆனால் எப்பிராயீமும் மனாசேயும் எனக்கு உரியவர்கள். இது அசாதாரணமானது, ஆனால் அது நடந்தது. எனவே எப்பிராயீமும் மனாசேயும் கோத்திரங்களில் ஒருவராக ஆனார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒருவராக இருக்க வேண்டியவர்கள். இருப்பினும் யோசேப்பு இந்த 12 கோத்திரங்களிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். மேலும் யோசேப்புக்கு பதிலாக எப்பிராயீம் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் சேர்க்கப்பட்டன. எனவே யோசேப்புக்கு பதிலாக 2 குமாரர்களான எப்பிராயீமும் மனாசேயும் செருகப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். இருப்பினும் நீங்கள் எளிய கடிதத்தை செய்யலாம், இல்லையா? 12 பேர் இருந்தார்கள். யோசேப்பு ஒருவர் வெளியே எடுக்கப்பட்டார். மேலும் எப்பிராயீமும் மனாசேயும் 2 பேர் உள்ளே வைக்கப்பட்டார்கள். எனவே மொத்தம் 13 பேர் இருக்கிறார்கள், இல்லையா? 13 கோத்திரங்கள். எனவே அதை ஆகஸ்ட் 12 மாற்றுவதற்கு வேறொருவர் வெளியே எடுக்கப்பட வேண்டும். அது லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் கூட வெளியே எடுக்கப்படுகிறது. லேவி கோத்திரத்தைப் பற்றி நாம் அடுத்த பக்கத்தில் பேசுவோம். ஆனால் எப்படி இருந்தாலும் எப்பிராயீம் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் யாக்கோபின் மற்ற குமாரர்களைப் போலவே சுதந்திரத்தில் ஒரு பகுதியை பெற்றார்கள். எனவே நாம் எப்பிராயீமை ஒரு பங்காகவும் மனாசேயை மற்றொரு பங்காகவும் கருதினால், அப்படியானால் யோசேப்பின் சுதந்திரமாக கருதினால் யோசேப்பு 2 பங்கை பெற்றார், 2 பங்குகள். வேதாகமத்தில் 2 பங்கு சுதந்திரத்தை பெறுவது முதற் பிறந்தவனாக இருப்பதற்கான உறுதியான அடையாளம், இல்லையா? எனவே தேவன் எப்படியோ அதைச் செய்தார். மேலும் அதை நமக்கு முன்வைத்தார். யோசேப்புதான் நான் தேர்ந்தெடுத்த முதற் பிறந்தவன். மேலும் என் மனதில், என் கண்களில், என் திட்டத்தில் யோசேப்புதான் என் முதற் பிறந்தவன். அது யோசேப்பின் கோத்திரம் என்று நாம் சொல்லக்கூடிய சுதந்திரத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. யோசேப்பின் கோத்திரம் எப்பிராயீம் மற்றும் மனாசே மூலம் 2 பங்குகளை பெற்றது. மற்றொரு விஷயம், நான் சொன்னது போல் ஆதியாகமம் 48:5-6 யாக்கோபு சொன்னார், யாக்கோபே, உன் 2 குமாரர்கள் எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்களாக இருப்பார்கள். மேலும் யோசேப்பே, நீ அவர்களுக்கு பின்னால் வரும் ஒருவனைக் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னால் வரும் ஒருவன். இருப்பினும் நீங்கள் கூகிளில் தேடினால், அல்லது நீங்கள் முழு வேதாகமத்தையும் யோசேப்பு என்ற பெயருடன் தேடினால், யாக்கோபின் 11வது குமாரனாகிய இந்த யோசேப்புக்குப் பிறகு வேறு எந்த யோசேப்பும், அல்லது யோசேப்பின் வேறு எந்த குமாரர்களும், அல்லது வேறு எந்த யோசேப்பும் பதிவு செய்யப்படவில்லை, அல்லது குறிப்பிடப்படவில்லை, அல்லது குறிப்பிடப்படவில்லை. மத்தேயு அதிகாரம் 1:16 வரும் வரை. எனவே யாக்கோபின் வாக்குறுதி அல்லது யாக்கோபின் ஆசீர்வாதம் சற்று விசித்திரமாக இருந்தது, இல்லையா? அவர் சொன்னார், உன் குமாரர்களில் 2 நான் எடுத்துக் கொள்வேன். மேலும் நீ இதற்குப் பிறகு வரும் ஒருவனைக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வேதாகமம் இந்த கூடுதல் குமாரர்களைப் பற்றி அல்லது யோசேப்பின் பெயரைக் கூட பதிவு செய்யவில்லை. அது ஒருவிதமாக வேதாகமத்தின் வரலாற்றிலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிட்டது. மத்தேயு அதிகாரம் 1 வரும் வரை. மத்தேயு 1:16. மத்தேயு 1:16 இதுதான். யாக்கோபு மரியாள் என்பவளின் புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அந்த மரியாளிடத்தில் கிறிஸ்து எனப்படுபவராகிய இயேசு பிறந்தார். எனவே அதாவது பின்னோக்கி பார்த்தால், நாம் இந்த வேதவசனங்களை ஒன்றாக பார்த்தால், யாக்கோபு சொன்னார், யோசேப்பே, நீ இந்த எப்பிராயீம் மனாசேக்கு பிறகு வரும் ஒருவனைக் கொண்டிருக்க வேண்டும்.
பிறகு மத்தேயு அதிகாரம் 1 வரை எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் மத்தேயு அதிகாரம் 1 இல் இன்னொரு யோசேப்பு, நிச்சயமாக யோசேப்பு என்ற பெயருடைய மற்றொரு நபர் குறிப்பிடப்பட்டார், பதிவு செய்யப்பட்டார். மேலும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, இல்லையா? எனவே நாம் பின்னோக்கி பார்த்தால், நாம் இதை ஒன்றாக இணைத்தால் அது இப்படி ஒலிக்கிறது, இல்லையா? யாக்கோபு ஏற்கனவே அடுத்து வரும் மகன் இயேசு கிறிஸ்துதான் என்று வாக்குறுதி அளித்தாரோ அல்லது தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ என்று ஒலிக்கிறது, இல்லையா? முதலாவதாக நாம் இதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யோசேப்பு என்ற பெயர் மிகவும் சிறப்பானதாகவோ அல்லது மிகவும் பெரியதாகவோ இருந்ததா? யூத மக்களோ அல்லது யூதர்களோ தங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்த விரும்பவில்லை, இல்லையா? அது இருக்கலாம், இல்லையா? இந்த தருணத்திலிருந்து, யோசேப்பே, உன் மகனுக்கு ஒருபோதும் யோசேப்பு என்று பெயரிடாதே, அது மிகவும் பெரிய பெயர், எனவே யாரும் தங்கள் குழந்தைகளுக்கு யோசேப்பு என்று பெயரிடக்கூடாது. சரி, அது நடக்கலாம், இல்லையா? இருப்பினும் நாம் மத்தேயு அதிகாரம் 27 வசனம் 57 ஐ பார்த்தால், மத்தேயு 27:57 இது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி பேசுகிறது, இல்லையா? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு சன்ஹெட்ரின் கவுன்சில் உறுப்பினர், மேலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக ஆனார், இயேசு கிறிஸ்துவின் சீடர். மேலும் அவருடைய பெயர் யோசேப்பு. எனவே அங்கிருந்து நாம் என்ன பார்க்க முடியும்? யோசேப்பு ஒரு சிறப்பு பெயர் அல்ல, யூதர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பெயர் அல்ல, இல்லையா? எனவே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பின் காலம் முதல் இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பின் காலம் வரை இஸ்ரவேல் தேசத்தில் ஆயிரக்கணக்கான யோசேப்புகள் வாழ்ந்திருக்க வேண்டும், இல்லையா? இருப்பினும் சில காரணங்களால் இந்த யோசேப்புகளில் எதையும் தேவன் பதிவு செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். இந்த யோசேப்புகளில் எதையும் வேதாகமம் பல தனிநபர்களைப் பற்றி காலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாம் அறிவோம், இல்லையா? ஆனால் எல்லாவற்றையும் கட்டப்படுத்தியவர், எல்லாவற்றையும் இயற்றியவர், எல்லாவற்றையும் இயக்கியவர் தேவன் தானே, பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? எனவே தேவன் எப்படியோ யாக்கோபின் 11வது குமாரனாகிய யோசேப்புக்குப் பிறகு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பு வரும் வரை இந்த நேரத்தில் எந்த யோசேப்பையும் அறிந்து கொண்டே பதிவு செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். அதனால் யோசேப்பின் அடுத்த மகன் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒலித்தது என்று தேவன் அதைச் செய்தார். நிச்சயமாக நான் சொல்வது போல் இது அதே யோசேப்பு அல்ல, அது அப்படியே ஒலிக்கிறது. யாக்கோபு குறிப்பிட்ட அடுத்த மகன் இயேசு கிறிஸ்துதான். இருப்பினும் இதற்காக நாம் இந்த வழியில் புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். தீப்பந்தத்தின் உடன்படிக்கை ஆபிரகாமிற்கும் ஆபிரகாமின் சந்ததியினருக்கும் கொடுக்கப்பட்டது. மேலும் தீப்பந்தத்தின் உடன்படிக்கையின் உள்ளடக்கம் என்னவென்றால், 4வது தலைமுறையில் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்பது நமக்கு தெரியும், இல்லையா? மேலும் ஆபிரகாம் முதல் தலைமுறை, ஈசாக்கு 2வது தலைமுறை, யாக்கோபு 3வது தலைமுறை மற்றும் யோசேப்பு 4வது தலைமுறை என்று நமக்கு தெரியும். மேலும் யோசேப்பு மூலம் தீப்பந்தத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. சரி, இன்று அதை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்று விளக்கும் நேரம் அல்ல, ஏனென்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும், இல்லையா? ஆனால் யோசேப்பு மூலம் தீப்பந்தத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. எனவே தீப்பந்தத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகு அடுத்த நபர் யார், அல்லது நாம் எதிர்கொள்ளும் அடுத்தவர் யார்? அது இயேசு கிறிஸ்து, இல்லையா? ஆபிரகாமின் விசுவாசம் மூலம், ஈசாக்கின் கீழ்ப்படிதல் மூலம் மற்றும் யாக்கோபு மூலம் மற்றும் யோசேப்பு மூலம் நாம் தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக மாறினால், நாம் தேவனுடைய தீப்பந்தத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக மாறினால், நாம் நிறைவேற்றினால், மேலும் தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டால், அப்போது நாம் யாரை பார்க்க முடியும், யாரை சந்திக்க முடியும்? அது இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் முறையாக வந்த இயேசு கிறிஸ்து. மேலும் நமக்காக நாம் வேதாகமம் சொல்கிறது, நாம் ஆபிரகாமின் சந்ததியினர், வித்துக்குரியவர்கள்,
எனவே நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யோசேப்பு நடந்த அதே வழிகளில், அதே பாதையில், அதே பயணத்தில் நடந்தால், மேலும் நாம் தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற முடிந்தால், அப்போது முடிவில் யாரை பார்ப்போம்? மீண்டும் வரும் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். தேவன் நமக்கு கற்பிக்க விரும்பும் பாடம் அதுதான் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக யூதாவின் வம்சாவளி ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் சொன்னது போல் இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு அந்த சரீர பிரகாரமான வம்சாவளி ஆசீர்வதிக்கப்பட்டது. இருப்பினும் நான் ஒரு கொரியன், நீங்கள் ஒரு ஜப்பானியர், நீங்கள் ஒரு மலேசியர், சிங்கப்பூரியர். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியுடன் நாம் சரீர ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் எவ்வாறு இணைக்கப்பட முடியும்? நாம் உயிரியல் ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியுடன் இணைக்கப்பட ஒரு வழி இருக்கிறதா? இல்லை, இல்லையா? ஆம், யூதாவின் வம்சாவளி ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நல்லது. மேலும் யூதாவின் வம்சாவளியின் சுருக்கம் என்ன? அது இயேசு கிறிஸ்துவிடம் சென்ற வம்சாவளி விசுவாசம். அதே வழியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அவர்கள் விசுவாசமுள்ள மனிதர்கள் இல்லையா? விசுவாசமுள்ள மனிதர்கள். மேலும் இந்த வம்சாவளி, இந்த விசுவாசமுள்ள வம்சாவளி மூலம் தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவும் பார்க்கவும் அவருடன் இருக்கவும் முடியும். மேலும் நாம் அதைத்தான் செய்ய விரும்புகிறோம், இல்லையா? தேவன் நாம் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். மேலும் நாம் அதைத்தான் செய்ய விரும்புகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறோம். நாம் அவரை சந்திக்க விரும்புகிறோம். நாம் அவருடன் இருக்க விரும்புகிறோம். நாம் குடியேற விரும்புகிறோம். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் என்றென்றும் வாழ விரும்புகிறோம். எனவே இன்று இரவு ஆன்லைனில் எங்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கும், இணைந்திருக்கும், மேலும் இங்கே சரீர பிரகாரமாக இருக்கும் எல்லா மக்களும் விசுவாசமுள்ள வம்சாவளியாக மாற வேண்டும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். மேலும் ஆபிரகாமின் சந்ததியினராகிய நாம் ஆபிரகாமிடமிருந்து விசுவாசத்தை பெறுகிறோம். மேலும் அதை நம்முடையதாக ஆக்குகிறோம். மேலும் அதை நம்முடைய சந்ததியினருக்கு கடத்திச் செல்கிறோம். ஈசாக்கு அல்லது யாக்கோபு அல்லது யோசேப்பு. நாம் யோசேப்பாக இருக்கலாம், நாம் ஈசாக்காக இருக்கலாம். சரீர சந்ததியினரும் ஆவிக்குரிய சந்ததியினரும் கூட. அதனால் இந்த வம்சாவளி ஆபிரகாமுடன் ஆரம்பித்தது. இந்த வம்சாவளி தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றிய விசுவாசத்தின் வம்சாவளியாக மாறினால், அப்போது முடிவில் நீங்களும் நானும் மீண்டும் வரும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். மேலும் நாம் அத்தகைய வழியில் இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்படுவோம். மேலும் அத்தகைய ஆசீர்வாதம் இன்று இரவு உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டும். ஆமென். சரி, கடைசியாக ஒரு நான்காவது முதற் பிறந்தவர் இருக்கிறார். நான்காவது முதற் பிறந்தவர். பொதுவாக நாம் யாக்கோபின் இந்த சரீர பிரகாரமான மற்றும் வம்சாவளி மற்றும் ஆவிக்குரிய முதற் பிறந்தவர்களை பற்றி பேசினோம். இருப்பினும் நாம் 6வது புத்தகத்தையும் 24 பிரிவுகளையும் பற்றி வாசிக்கும் போது நாம் மற்றொரு முதற் பிறந்தவரை பார்த்தோம். நாம் அவர்களை கோத்திர முதற் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். கோத்திர முதற் பிறந்தவர்கள். லேவி கோத்திரம். அவர்கள் தேவனுடைய முதற் பிறந்தவர்கள் என்றும் வேதாகமம் சொல்கிறது. எனவே யாக்கோபின் குடும்பத்திலிருந்து நாம் காணக்கூடிய மற்றொரு முதற் பிறந்தவர், கோத்திர முதற் பிறந்தவர், அது லேவி கோத்திரம். லேவி யாக்கோபின் 3வது குமாரனாக இருந்த போதிலும் சீகேமின் மக்கள் மேல் பழிவாங்க விருத்த சேதனம் என்ற தேவனுடைய பரிசுத்த சடங்கை பயன்படுத்தியதால் முதற் பிறந்தவனின் உரிமையையும் இழந்தான் என்று நான் சொன்னேன். இருப்பினும் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் பொற்கன்று குட்டியை வணங்கிக் கொண்டிருந்த போது மனித உணர்வையும் பாசத்தையும் முற்றிலுமாக மேற்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்த சம்பவத்தின் மூலம் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்லத் தேவையில்லை, ஏனென்றால் மோசே கீழே வந்தபோது அவர் சொன்னார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் வெளியே வாருங்கள். மேலும் லேவி புத்திரர் வெளியே வந்தார்கள். மேலும் தேவன் என்ன கட்டளையிட்டார்?
கொல்லுங்கள் என்று தேவன் கட்டளையிட்டார். விக்கிரகங்களை வணங்கியவர்களை கொல்லுங்கள். மேலும் அவர்கள் சத்துருக்கள் அல்ல, அவர்கள் தங்கள் உறவினர்கள், தங்கள் சகோதரர்கள் மற்றும் தங்கள் நண்பர்கள். மேலும் அவர்கள் அனைவரையும் கொன்றபோது, மேலும் அவர்கள் சுமார் 3000 பேரைக் கொன்றபோது தேவன் சொன்னார், நீ அர்ப்பணம் பண்ணினாய். உன் சேவை, உன் வேலை தேவனுக்கு ஒரு அர்ப்பணமாக மாறியது. எண்ணாகமம் அதிகாரம் 3, 12-13. எண்ணாகமம் 3, 12-13. மேலும் இந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். மேலும் தேவன் லேவி கோத்திரம் தேவனுக்குரிய முதற்பிறந்தவர் கோத்திரம் என்று அறிவித்தார். எண்ணாகமம் 3, 12-13. இஸ்ரவேல் புத்திரருக்குள் கர்ப்பந்திறந்து பிறக்கும் முதற்பிறப்புக்கு பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். லேவியர் என்னுடையவர்கள். எகிப்து தேசத்தில் முதற்பிறந்த யாவரையும் நான் சங்கரித்த நாளிலே இஸ்ரவேலில் உள்ள முதற்பிறந்த யாவரையும் மனுஷரிலும் மிருகங்களிலும் எனக்கென்று பரிசுத்தம் பண்ணினேன். அவர்கள் என்னுடையவர்கள், நான் கர்த்தர். எனவே தேவன் சொன்னார், அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது இந்த எல்லா முதற்பிறந்தவர்களும் பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள். மேலும் இந்த எல்லா முதற்பிறந்தவர்களும் இப்போது தேவனுக்கு உரியவர்கள். மேலும் லேவி கோத்திரம் செய்த அர்ப்பணிப்பு மூலம் அவர்கள் தேவனுடைய முதற்பிறந்தவர்களாகும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். தேவனுடைய முதற்பிறந்தவர்கள். நான் சொன்னது போல் யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். மேலும் எப்ராயிமும் மனாசேயும் செருகப்பட்ட போது யோசேப்பும் லேவியும் வெளியே எடுக்கப்பட்டார்கள். யோசேப்பு, ஏனென்றால் அவர் ஒரே நேரத்தில் எப்ராயிம் மற்றும் மனாசேயை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். ஆனால் லேவி ஏன்? ஏனென்றால் இதற்கு இணங்க லேவி இனிமேல் மனித கோத்திரம் அல்ல, இல்லையா? லேவி கோத்திரம். இந்த தருணத்திலிருந்து தேவன் சொன்னார், நீ எனக்கு உரியவன், நீ என்னுடைய கோத்திரம். கடந்த வாரம் நான் சொன்னேன், லேவி கோத்திரம் எந்த சுதந்திரத்தையும் பெறவில்லை, இல்லையா? எந்த சுதந்திரமும். சுதந்திரம் என்றால் அவர்கள் வேலை செய்யக்கூடிய சொத்து அல்லது நிலம், அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிலம், அவர்கள் விற்கக்கூடிய அல்லது எந்த வியாபாரமும் செய்து சில இலாபங்களை பெறக்கூடிய நிலம். ஆனால் லேவி கோத்திரம் இந்த மனித சுதந்திரங்களில் எதையும் பெறவில்லை, இல்லையா? ஆனால் தேவன் லேவி கோத்திரத்திடம் சொன்னார், நான் கொடுப்பேன், நானே உன் சுதந்திரம். நானே உன் சுதந்திரம். எனவே லேவி கோத்திரம், லேவி மக்கள் எவ்வாறு தங்களை தாங்களே தாங்கி வாழ்கிறார்கள்? தசமபாகத்தின் மூலம், இல்லையா? தசமபாக காணிக்கை யாருக்கு உரியது? எந்த மனிதனுக்கும் அல்ல, இல்லையா? ஆனால் அது தேவனுக்கு உரியது, இல்லையா? தசமபாகமும் காணிக்கையும் தேவனுக்கு உரியதாக இருக்க வேண்டும், இல்லையா? தேவனுக்கு மட்டுமே. ஆனால் தேவன் கட்டளையிட்டார், லேவியர்கள் இப்போது முதல் மற்ற கோத்திரங்களின் தசமபாகத்தில் வாழலாம், இல்லையா? மற்ற கோத்திரங்களின் தசமபாகம். எனவே தசமபாகம் லேவியர்களுக்கு ஒரு வாழ்க்கையை தாங்கக்கூடிய பணமாக கொடுக்கப்பட்டது, இல்லையா? அதுதான். அதாவது அது ஒரு அடையாளம். லேவி கோத்திரம் இனிமேல் மனித கோத்திரம் அல்ல என்பதற்கான அடையாளம். நிச்சயமாக அவர்கள் மனிதர்கள், ஆனால் அவர்கள் இனிமேல் பூமிக்குரிய கோத்திரம் அல்ல, ஆனால் அவர்கள் பரலோகத்திற்குரியவர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய கோத்திரம். தேவனுக்குரிய பணத்தையும் காணிக்கையையும் பயன்படுத்த தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார், இல்லையா? தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார். நிச்சயமாக பிறகு ஆசாரியன் ஆரோனின் குடும்பம், அவர்கள் லேவியர்களின் தசமபாகத்தில் தசமபாகத்தை பெறுகிறார்கள். எனவே லேவியர்கள் மற்ற கோத்திரங்களிலிருந்து தசமபாகத்தை பெற்றார்கள். மேலும் அது அவர்கள் தாங்கி வாழும் பணமாக மாறியது. மேலும் அவர்கள் பெறும் பணத்தில் அவர்களும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். மேலும் லேவியர்களின் அந்த தசமபாகம் ஆரோனின் குடும்பத்திற்கு, ஆசாரிய குடும்பத்திற்கு பணமாக மாறியது. எனவே இந்த கோத்திர முதற்பிறந்தவர் லேவி கோத்திரம். நாம் அவர்களை ஆலய ஊழியர் என்று சொல்லலாம். அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அவர்கள் தேவனுடைய முதற்பிறந்தவர்கள். அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய முதற்பிறந்தவர்கள் என்றால் அவர்கள் தேவனுக்காக வேலை செய்வதிலும் சேவை செய்வதிலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும்,
இல்லையா? லேவியர்கள் ஆலய ஊழியர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தேவனுடைய முதற் பிறந்தவர்கள், அவருடைய ஆலயத்திலும் அவருடைய சபையிலும் வேலை செய்பவர்கள் மற்றும் சேவை செய்பவர்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சபையில் தேவனுக்காக வேலை செய்கிறீர்களா, சேவை செய்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் தேவனுடைய முதற் பிறந்தவர் இல்லையா? சபையில் சேவை செய்வதும் வேலை செய்வதும் தேவனுடைய முதற் பிறந்தவராக இருப்பதற்கான அடையாளம், நிரூபணம், ஆதாரம். இருப்பினும் உங்களுடைய பதவி அல்லது நிலையின் தலைப்பை பொருட்படுத்தாமல் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக விசுவாசித்து சபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நீங்கள் சபையில் தேவனுக்காக வேலை செய்யவில்லை அல்லது சேவை செய்யவில்லை என்றால், அப்போது நீங்கள் தேவனுடைய முதற் பிறந்தவராக கருதப்படாமல் இருக்கலாம், இல்லையா? லேவியர்கள் தேவனுடைய முதற் பிறந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் தேவனுக்காக வேலை செய்யவும் சேவை செய்யவும் நியமிக்கப்பட்டார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தேவனுடைய முதற் பிறந்தவராக இருக்க விரும்புகிறோம், இல்லையா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் முதற் பிறந்தவராக இருக்க விரும்புகிறீர்களா? பிதாவாகிய தேவனுடைய முதற் பிறந்தவராக இருக்க விரும்புகிறீர்களா? ஆமென். ஆம், நாம் விரும்புகிறோம், இல்லையா? மேலும் நாம் தேவனுடைய முதற் பிறந்தவர்கள், நம்முடைய பிதாவின் முதற் பிறந்தவர்கள் என்று நம்பினால், அப்போது நாம் சபையில் வேலை செய்யவும் சேவை செய்யவும் வேண்டும். எனவே தயவு செய்து இந்த வாய்ப்பை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் அதை நன்றாக செய்ய முடியுமா, இல்லையா என்பது ஒரு விஷயமே இல்லை. வந்து ஒன்றாக சேவை செய்யுங்கள். தேவனுக்காக ஒன்றாக வேலை செய்வோம். அதனால் தேவன் உங்களையும் என்னையும் தன்னுடைய முதற் பிறந்தவராக பார்க்கவும் கருதவும் கூடும். மேலும் அவருடைய முதற் பிறந்தவராக மாறுவதன் மூலம் மீண்டும் வரும் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ளவும் சந்திக்கவும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, இன்றுக்கான முடிவுரை என்னவென்றால், லேவியர்கள் என்ன வகையான கடமைகளை செய்ய வேண்டும்? என்ன வகையான கடமைகள்? நாம் சபையில் தேவனுக்காக வேலை செய்யவும் சேவை செய்யவும் வேண்டும். எனவே என்ன வகையான கடமைகள்? கடந்த வாரம் நான் சுருக்கமாக குறிப்பிட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றும் நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். எண்ணாகமம் 8:19. எண்ணாகமம் 8:19. இஸ்ரவேல் புத்திரரின் ஆசரிப்பு கூடத்தில் செய்யும் பணிவிடையைச் செய்யவும், இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவநிவிர்த்தி செய்யவும், இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த ஸ்தலத்தண்டையில் சேரும்போது அவர்களுக்குள்ளே வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரில் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் வெகுமதியாக கொடுத்தேன். நாம் கடந்த வாரம் சொன்னேன், லேவியர்களுக்கு இந்த இரட்டை கடமைகள் இருந்தன, இல்லையா? இரட்டை கடமைகள். முதலாவது, ஆசரிப்பு கூடாரத்தை கவனித்துக் கொள்வது, சபையை கவனித்துக் கொள்வது, ஆலயத்தை கவனித்துக் கொள்வது. எனவே இன்று நான் அதை தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் பாதுகாப்பது என்று சொல்லலாம். தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும். லேவியர்களின் வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் பாதுகாக்கும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் சபையை கவனித்துக் கொள்வதற்கான வரையறை. ஆம், நாம் சபைக்கு வரும்போது அங்கே குப்பைகள் இருக்கின்றன, அங்கே தெரியும் அழுக்கு இருக்கிறது, அங்கே கரை இருக்கிறது, அங்கே குறி இருக்கிறது. நாம் அவற்றை அழிக்கலாம். நாம் அவற்றை சுத்தம் செய்யலாம். அதுவும் சபையை கவனித்துக் கொள்வதுதான். இருப்பினும் அவ்வாறு செய்வதன் மூலம் உண்மையான பொருள் என்ன? நாம் எதை சாதிக்க முயற்சிக்கிறோம்? அது தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் பாதுகாப்பது. தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய மகிமையும். எனவே நாம் இன்று லேவியர்களாக இருந்தால், நாம் இன்று தேவனுடைய முதற் பிறந்தவர்களாக இருந்தால், அப்போது நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய மகிமையையும் பாதுகாக்க நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் அதிகாரம் 10:31 பார்த்தால், 1 கொரிந்தியர் 10:31, ஆதலால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதைச் செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், இல்லையா? நிச்சயமாக நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். நாம் நன்றாக பாட வேண்டும்.
நாம் நன்றாக சேவை செய்ய வேண்டும். இருப்பினும் நான் சொல்வது என்னவென்றால், நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறோமா? மகிமை, நாம் தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? நாம் செய்தால், இன்று நாம் உண்மையிலேயே தேவனுடைய முதற்பிறந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாம் சபையில் எல்லாவற்றையும் செய்தாலும், மேலும் நாம் நிறைய விஷயங்களை செய்தாலும், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவில்லை என்றால், அப்போது நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும், தேவன் நாம் எந்த வழியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய லேவியர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய முதற்பிறந்தவர்கள். எனவே நாம் தேவனுடைய மகிமைக்காக வாழலாம். மேலும் நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வாழலாம். ஆமென், ஆமென். இரண்டாவது, இது சுவாரஸ்யமானது. இரண்டாவது, அவர்கள் மற்றொரு கடமையை கொண்டிருந்தார்கள் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன் என்று நினைக்கிறேன். அது இஸ்ரவேல் மக்களை கவனித்துக் கொள்வது. ஏனென்றால் எண்ணாகமம் 8:19 இன் இரண்டாவது பாதியில் அது கூறுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யவும். இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த ஸ்தலத்தண்டையில் சேரும்போது அவர்களுக்குள்ளே வாதை உண்டாகாதபடிக்கும். எனவே நான் இதை வார்த்தைகளாக அமைத்தால், அது மக்களை தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிப்பது என்று பொருள். மக்களை தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிப்பது இல்லையா? அது ஆச்சரியமாக இல்லையா? அதுதான் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. மக்களை தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிக்கும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது, இல்லையா? சுருக்கமாகச் சொன்னால், அதை உறுதிப்படுத்த நாம் மத்தேயு 1:21 வாசித்தால், மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார். லேவியர்கள் மக்களின் பாவங்களை மன்னித்தவர்கள், நிவர்த்தி செய்தவர்கள் அல்ல என்றாலும், அது உண்மையில் ஆசாரியர், அது உண்மையில் பிரதான ஆசாரியர், இல்லையா? ஆனால் லேவியர்கள் ஆசாரியருக்கும் பிரதான ஆசாரியருக்கும் உதவி செய்ய அங்கே இருந்தார்கள். எனவே வேதாகமம் பதிவு செய்கிறது, லேவியர்களின் கடமை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது, அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வது. அதனால் அவர்களுக்கு எந்த வாதையும் வராது, அவர்களுக்கு எந்த வாதையும் வராது. நீங்களும் நானும் இன்று லேவியர்களாக இருந்தால், நீங்களும் நானும் இன்று தேவனுடைய முதற்பிறந்தவர்களாக இருந்தால், அப்போது நமக்கு மக்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. எப்படி? உங்கள் கையை உயர்த்துவதன் மூலம் அல்ல, பிறகு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லது உங்கள் ஆத்துமாவை தூக்கி எறிவதன் மூலம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த வழியில் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதன் மூலம், இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம். ஏன்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க வந்தார், இல்லையா? பாவங்களிலிருந்து அவர்களை இரட்சிக்க வந்தார். எனவே லேவியரின் கடமை நம்மைச் சுற்றியுள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது. எனவே இயேசுவைச் சந்தித்தவர்கள், ஆனால் இயேசுவை மறந்துவிட்டவர்கள், நாம் அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு மீண்டும் அழைக்க வேண்டும், இல்லையா? நாம் மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பவர், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்பவர். அதனால் இந்த மக்கள் தேவனுடைய கோபத்திலும், இந்த மக்கள் தேவனுடைய வாதையிலும் விழமாட்டார்கள். இது நம்முடைய கடமை. நம்மைச் சுற்றியுள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் செய்யவும் பரப்பவும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு மட்டுமல்ல, அவர்களை விசுவாசியாக மாற்றுவதற்கு மட்டுமல்ல, அல்லது நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க, ஆனால் இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை, பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதத்தை மற்றும் தேவனுடைய வாதைகளிலிருந்தும் கோபத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவதன் ஆசீர்வாதத்தை கொடுக்க. மீட்பின் வரலாறு பற்றிய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு வழங்கப்படும் போது அங்கே இயேசுவின் மன்னிப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அங்கே இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி இருக்கும். மேலும் அங்கே இனிமேல் எந்த வாதையும்,
தேவனுடைய எந்த கோபமும் இருக்காது. மேலும் தேவன் சொல்கிறார், அதுதான் இன்று லேவியர்களின் கடமை. நீங்கள் உண்மையில் தேவனுடைய லேவியர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உண்மையில் தேவனுடைய முதற் பிறந்தவராக இருக்க விரும்புகிறீர்களா? நான் நினைக்கிறேன், அந்த தேர்வு நம்முடையது அல்ல, இல்லையா? நாம் ஏற்கனவே தேவனுடைய முதற் பிறந்தவராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நிச்சயமாக நாம் விரும்புகிறோம், இல்லையா? எனவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை கருத்தில் கொள்வோம். மேலும் இப்போது முதல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நீங்கள் இதுவரை தேவனுடைய லேவியர்களாகவும் தேவனுடைய முதற் பிறந்தவர்களாகவும் வேலை செய்து சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்து சபையில் தேவனுக்காக வேலை செய்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மேலும் உங்களுடைய சேவை மூலம், உங்களுடைய வேலை மூலம், உங்களுடைய சேவை மூலம், ஆம், தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும். மேலும் தேவனுடைய இராஜ்யம் வேகமாகவும் விரைவாகவும் ஸ்தாபிக்கப்படட்டும். மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கட்டும். நாம் தொடர்ந்து நகர்வோம். நாம் தொடர்ந்து ஓடுவோம். நாம் விசுவாசத்தின் இந்த நல்ல ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். அதனால் நாம் தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமென். ஆமென்.